விழிப்பு வந்த பிறகு ரகுபதி சொல்றாரு, சுடுகாட்டுல தானே பிணத்தை எரிக்கணும், வழக்கத்தை மாத்தினா எப்படின்னு. அண்ணன் ரகுபதி அவர்களே, கலைஞர் கருணாநிதி அவர்கள் இறந்த பிறகு சுடுகாட்டுக்கு தான் நீங்க போயிருக்கீங்க, மெரினாக்கு போனீங்க ஏங்கண்ணா? உங்களுக்கு ஒரு நியாயம், ஊருக்கு ஒரு நியாயமானே. அமித்ஷா இல்லையாமா, அவர் அவதூறு ஷா, அவதூறா பேசுறாராமா, அதனால அமித்ஷாவுக்கு அவதூறு ஷா என்கின்ற பெயரை வைத்திருக்கின்றார்கள். ஐயா முதலமைச்சர் அவர்களே, ரொம்ப பொறுப்போடு பணிவோடு கண்ணியத்தோடு நான் கேட்கின்றேன், முட்டாள்தனமாக ஆட்சி நடத்துவதற்காக முட்டாள் மு க ஸ்டாலின் என்று சொல்லலாமா? சொல்வதற்கு என்ன ஒரு நிமிஷம் ஆகலாமா? வணக்கம். இன்றைக்கி அண்ணாமலை டுடேயில் நம்ம மொத்தமாக 5 அப்டேட் பார்க்குறோம். முதல்ல திருப்பூரில் ஒரு மிகப்பெரிய பொதுக்கூட்டம் நடத்தியிருக்கிறாங்க. அதில் அண்ணாமலை அவர்கள் ஒரு 25 மினிட்ஸ் பேசியிருக்காங்க. அதில் உள்ள ஹைலைட்ஸ் முதல் அப்டேட்டு. ரெண்டாவது, நம்மளுடைய முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் ஒரு கட்டத்திலையும் ஒரு பர்சன்டேஜ் ஆஃப் போல் ப்ராமிசஸ் நாங்கள் ஃபுல்ஃபில் பண்ணிட்டோம்னு சொல்லி நிறைய மாற்றி சொல்லிட்டு இருந்தாங்க இல்லையா? அது எல்லாத்தையும் அண்ணாமலை அவர்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னு சொன்னால், எங்கெங்கே எது பேசினாங்க அப்படின்னு சொல்லி கட் பண்ணி அந்த வீடியோ கிளிப்பிங்கோட ஒரு பதிவு ஒன்று போட்டு எக்ஸ்போஸ் பண்ணியிருக்காங்க. இது 2வது அப்டேட்டு. 3வது, இப்போது இந்த பயிர்க்கடன் வாங்கக்கூடிய விவசாயிகளுக்கு பயிர்க்கடன் மறுக்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு அதை அகெயின்ஸ்டாக ஒரு கண்டன அறிக்கை ஒன்று கொடுத்துருக்காங்க. இது 3வது அப்டேட்டு. 4வது, சென்னையில் நியூஸ் 18 அந்த தொலைக்காட்சி நடத்தின ஒரு விவாதத்தில் பாஜகவோட இளைஞரணி பங்கேற்றிருக்கிறாங்க. அது இளைஞரணி தலைவர், அங்கே இருந்த தலைவர், அந்த இளைஞரணி தலைவர், அப்புறம் நிறைய பேர்த்த கொலைவெறி தாக்குதல் திமுகவோட ஆதரவாளர்கள் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நேற்று நைட்டு ஒரு மிகப்பெரிய இஷ்யூ அது ஆக்சுவலாக போயிட்டுருக்குது. அதை கண்டனம் தெரிவித்த அண்ணாமலைகள் அது ஒரு அறிக்கை தெரிவிச்சிருக்காரு. இது 4வது அப்டேட்டு. 5வது, ஒரு பிறந்தநாள் வாழ்த்து, முக்கியமான பிறந்தநாள் வாழ்த்து. இந்த 5 தான் இன்னையோட அண்ணாமலை டுடே. நான் உங்கள் மணியன் கோபி, நீங்கள் பார்த்துட்டு இருக்குது பாசிட்டிவ் பாலிடிக்ஸ். நம்ம சேனலில் டெய்லி காலையில் அண்ணாமலை டுடே அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை அவர்களுடைய அப்டேட்ஸ் எல்லாத்தையும் கம்பைல் பண்ணி ஒரு இடத்துல பார்த்துட்ருக்கோம். சாயந்தரம் ஜியோ பாலிடிக்ஸ்னு சொல்லிட்டு உலக அரசியல் இந்தியாவோட பார்வையில் பார்த்துட்ருக்கோம். இந்த ரெண்டும் உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்குன்னு சொன்னால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ தான் அடுத்தடுத்த போகிற வீடியோஸ் உங்களுக்கு சேரும். ஸோ நான் முதல்ல அந்த சென்னையில் நடந்த பிரச்சனை என்னன்னு சொல்லிடுறேன். அது ரொம்ப சீரியஸான ஒரு டேஞ்சரஸான ஒரு பிரசிடென்ஸு. அதாவது என்ன நடந்திருக்குன்னா, தந்தி டிவியோடைய ஒரு ஆஃபீஸில் அவங்களுடைய இடத்துல வச்சு நியூஸ் 18 ஒரு டிபேட் நிகழ்ச்சி நடத்தியிருக்காங்க. பொதுவாக நடத்துவாங்க இல்லையா, மக்கள் மன்றம்லாம் சொல்லிட்டு எல்லா கட்சியிலேருந்து ஒருத்தர் பேசுகிற மாதிரி. அந்த ஃபங்க்ஷனில் வச்சு திமுகவோட ஆதரவாளரான செந்தில்வேல் அப்படின்னு ஒரு பத்திரிகையாளர், முன்னாள் பத்திரிகையாளர், இப்போ திமுக ஆதரவாளர், ஆனால் இன்னுமே பத்திரிகையாளர் சொல்லிட்டு தான் அவர் பேசிகிட்டு இருப்பார். அவர் பேசியிருக்கிறாரு. அவர் பேசும்போது கூட்டத்தில் இருந்து பயங்கரமான கூச்சல் குழப்பம் வந்திருக்குது போல். அதில் பர்டிகுலர்லி பாஜக ஆதரவாளர்கள் ரொம்ப கத்தியிருக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறார். அங்கே ரொம்ப அப்படி சத்தமாகி இவங்க பேசி அமைதிப்படுத்த ட்ரை பண்ணியிருக்காங்க. ஏதோ அமைதி ஆகலை போல். அப்புறம் அவர் என்ன பண்ணிக்கிட்டாருன்னா, கோவிச்சுக்கிட்டு நான் இந்த நிகழ்ச்சியிலே பங்கேற்கலன்னு சொல்லி எந்திரிச்சு வெளியே போயிட்டார் போல். இதில் ஒரு விஷயம் மட்டும் என்ன பர்டிகுலராக தெரியலன்னு சொன்னால், அவர் என்ன பேசினதுக்கு மக்கள் அப்படி கொந்தளிச்சாங்க, அவர் என்ன அப்படி தப்பாக பேசினார், அதுக்கு எதுக்கு பாஜக ஆதரவாளர்கள்லாம் கத்துறாங்க, கூச்சலிட்டாங்கிறது இவன் சொல்லலை. இப்போ செந்தில்வேல் அவர்களே இதை விளக்குறாரு. நான் அவரோட பார்வையிலேயே சொல்லிடுறேன். நான் மற்றவங்க சொல்லிலாம் இல்லை. செந்தில்வேல் அவர்கள் இந்த நிகழ்ச்சி முடிஞ்சு, இந்த பிரச்சனையெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறமா அவர் ஒரு வீடியோ போடுறாரு. அந்த வீடியோவில் இருக்கிறத நான் சொல்ல போகிறேன். அதில் அவர் என்ன சொல்கிறாருன்னா, திடீர்னு பாஜக காரங்களாம் என்னை அசிங்கமாக பேச ஆரம்பிச்சிட்டாங்க, கூச்சலிட ஆரம்பிச்சிட்டாங்கன்னு சொல்கிறாரு. வழி எதுக்காக அப்படி பண்ணாங்கன்னு அவர் சொல்லலை. அது அடுத்தடுத்து வெளியே வரும்போது நம்ம உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஸோ அப்படியே என்ன பண்ணிட்டாரா, வெளியே போயிட்டார். அதுக்கப்புறமா திமுகவோடைய எம்பியான தங்கத்தமிழ் செல்வன் அவரும் பங்கு பெற்றிருக்கிறார் அந்த நிகழ்ச்சியில். அப்புறம் அவரும் பேசியிருக்கிறார். அப்பையும் கொஞ்சம் கூச்சல்லாம் இருந்திருக்கு போல். அப்புறமா அதை கொஞ்சம் சாந்தமாகி பேசியிருக்கிறாங்க. ஸோ செந்தில்வேல் அவர்கள் அந்த நிகழ்ச்சியிலேருந்து வெளியே போய் ஒரு மணி நேரம் அந்த ப்ரோக்ராம் நடந்திருக்குது. அந்த ஒரு ப்ரோக்ராம் நடந்து முடிஞ்சதுக்கப்புறமா அவங்க என்ன சொல்லியிருக்காங்கன்னா, வெளியே ஒரு பெரிய கூட்டம் இருக்குது, பெரிய ஒரு கும்பல் இருக்காங்க, பிரச்சனை வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. என்ன நடந்திருக்குன்னு சொன்னால், செந்தில்வேல் அவர்கள் முடியாது, நான் அந்த பங்கேற்கலன்னு வெளியே போனாராமா. வெளியே போனப்போ திமுக காரங்க ஒரு 100 பேர் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாமா. அதாவது இந்த பிரச்சனை எனக்கு அதுக்கும் சம்மந்தமே இல்லையா, இதுக்கு முன்னாடி அவங்களாம் நிகழ்ச்சி பார்க்குறதுக்காக வந்திருந்தாங்களாம். ஆனால் வெளியே வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களாம். நான் என்ன நடந்தால் அவர் நடந்ததெல்லாம் சொல்லி அவர் என்ன சொன்னாரோ அதை நான் சொல்லிடுறேன். நீங்கள் உங்களுக்கு என்ன புரியுது, என்ன நடந்திருக்குன்னு நீங்களே புரிஞ்சுக்கோங்க. ஸோ 100 பேர் திமுகவோட உடன்பிறப்புகள்லாம் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்க, முன்னாடியிலேருந்து உட்காந்துட்டு இருந்தாங்க. நான் வெளியே சொன்னேன், இந்த மாதிரி என்னை இந்த மாதிரி கூச்சல் கும்பல் போட்டு என்னை இது பண்ணிட்டாங்கன்னு சொன்னேன். அதனால் நாங்கள் எல்லோரும் வெயிட் பண்ணுறோம், அவங்க வெளியே அவங்களுக்கு ஒரு தக்க பாடம் புகுத்தலான்னு நாங்கள் வெயிட் பண்ணுறோம். சேகர் பாபு அவர்களுக்கு வாழ்க அப்படின்னு ஒரு கோஷம்லாம் போட்டு, ஏன்னா அதெல்லாம் சேகர் பாபுவோட ஆட்கள் போல். ஸோ அவரோட கோஷம்லாம் போட்டுட்டு அவங்க சொல்கிறாங்க, உள்ளே திமுக காரங்க இல்லைங்கிறனால தானே நீங்கள் இவ்வளோ தூரம் கத்துனீங்க, இப்போ வெளியே இவ்வளோ திமுக காரங்க இருக்காங்க, இப்போ உங்களோட தைரியத்தை காட்டுங்க பார்ப்போம், அவங்களுக்கு ஒரு தக்க பதிலடி கொடுக்குறேன் அப்படிலாம் சொல்லிட்டு வெளியே நின்று வெயிட் பண்ணிவிட்டு, அதாவது உள்ளுக்குள்ளே ஜனநாயக முறைப்படியாக ஒரு விவாதத்தில் பங்கேற்காமல் வெளியே போயிட்டு, அதாவது விவாதத்தில் வர்ற பிரச்சனையை ஃபேஸ் பண்ணால் வெளியே
ஆளுங்களோட சேர்ந்து ஒரு பெரிய பிரச்சனை பண்ணியிருக்கிறாங்க. தளபதிகள் இந்த பகுதி கழகத்தைச் சேர்ந்த திராவிட முன்னேற்ற கழக முன்னோடிகள் அண்ணன் சேகர் பாபுவினுடைய தீவிர இங்க நூற்றுக்கணக்கில் வந்து வெளியில நின்றுட்டாங்க எனக்கு தெரியாது, நூற்றுக்கணக்கில் அவங்க வெளியில நிற்கிறாங்க எனக்கு தெரியாது. இனி ஒரு திராவிட முன்னேற்ற கழக தோழனோ இனி ஒரு திராவிட இயக்க சிந்தனையாளனோ பேசுகின்ற பொழுது அரங்கிற்குள் ஒரு திமுக காரன் இல்லாவிட்டாலும் அவன் பேசுறத அமைதியா கேட்கணும், அவனுக்கு இடையூறு செய்யக்கூடாது என்ற பாடத்தை அவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்காக நாங்கள் வெளியே காத்திருக்கிறோம். அதில் வந்து போலீஸ்காரங்க கிட்ட அங்கே இருக்க ஆதரவாளர்கள் சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்கன்னு சொன்னால் 10 நிமிஷம் மட்டும் கரண்ட்டை நாங்கள் ஆஃப் பண்ணிக்கிறோம், நீங்கள் வெயிட் பண்ணுங்கள், அப்புறம் என்ன நடக்குதுன்னு பார்க்குறோன்னு சொல்லிட்டு நிஜமாலுமே 10 நிமிஷம் கரண்ட்டை ஆஃப் பண்ணி பெரிய தள்ளுமுள்ளு பெரிய அடிதடி நடந்திருக்குது. என்ன சொல்கிறாங்கன்னு சொன்னால் பாஜகவோட இளைஞரணி தலைவருக்கு கொலைவெறி தாக்குதல்னே சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு சீரியஸான ஒரு மாபு, அவ்வளோ மோசமான ஒரு சூழ்நிலை வந்து உருவாயிருக்கு நேற்று நைட்டு. அதுக்கப்புறமா எஸ்ஜி சூர்யா அவங்க தான் வந்து இளைஞரணி தலைவர். பயங்கர சுபாவமான ஒரு மனிதர், பயங்கர நாலேஜபிளான பர்சன், கம்பெனி செக்ரட்டரி, ப்ராக்டிசிங் கம்பெனி செக்ரட்டரி, இளைஞர், அவ்வளோ தூரம் தரவுகளோடு பேசக்கூடிய ஆள், அவ்வளோ ஒரு என்ன சொல்கிறது கோவப்படுற ஆளே கிடையாது. அவர் இருக்கிறதுலே ரொம்ப நிதானமாக ரொம்ப என்ன சொல்கிறது சாந்தமாக இருக்கக்கூடிய ஒரு நபர். அவர் மேலே வந்து இவ்வளோ பெரிய தாக்குதல் நடத்தியிருக்காங்க. அவருக்கு அப்புறமா வந்து மெடிக்கல் ட்ரீட்மெண்ட்லாம் கொடுத்துருக்குறாங்க. அவங்கெல்லாம் போலீஸ் கம்ப்ளைண்ட் ரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பதிவுகள்லாம் நிறையா போட்டிருக்காங்க. பயங்கர துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம். இதில் என்ன ஒரு ஆச்சரியம் ரொம்ப வருத்தம்னு கேட்டிங்கன்னா, இது எல்லாத்தையும் முன்னாடி நின்று நடத்தினா அந்த செந்தில்வேலுங்கிறவர் எந்த ஒரு கவர்மெண்ட் பொசிஷன்ஸ் வேண்டாம், பார்ட்டி பொசிஷன்ஸ் கூட கிடையாது. அவரே என்ன சொல்லிக்கிறாருன்னா, நான் வந்து எல்லோரும் என்னை வந்து திமுக சொம்பும்பாங்க, சொம்புன்னு சொன்னால் அவர் சப்போர்ட்டர்னு சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்லை, நான் வந்து நான் பெருமையாக சொல்கிறேன், நான் திமுகவோட அண்டான்னு சொல்லி அவர் வெளியப்படியாக பேச ஒரு நபர். ஆனால் இன்னுமே பத்திரிகைகள்லாம் வந்து ஒரு கூச்சமே இல்லாமல் அவர் வந்து நடுநிலையாளர் மாதிரி பத்திரிகையாளர் சொல்லிட்டு பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ அவர் வெளிப்படையாக அவர் வந்து திராவிடத்துக்கு கோஷம் போடுறாரு, சேகர் பாபு அவர்களுக்கு கோஷம் போடுறாரு. அவங்களோட சேர்ந்து முன்னாடி நின்று இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையை வந்து பண்ணியிருக்கிறாங்க. இது எப்படி ஒரு கொஞ்சம் நியாய தர்மத்தோட காவல்துறை நடந்துச்சுன்னு சொன்னால், இப்படி இவ்வளோ ஒரு சுபாவமான ஒரு அரசியல் தலைவர் மேலே இப்படி ஒரு விவாத நிகழ்ச்சியில் இவ்வளோ பெரிய பிரச்சனை பண்ணதுக்கு அங்கே இருக்கிறவங்கெல்லாம் வந்து கேஸ் போட்டு கொஞ்சமாச்சும் நடுநிலைத்தனத்தை காட்டணும் காவல்துறை. அப்படி என்ன பண்ண போகிறாங்க நம்ம பொறுத்திருந்து பார்க்கணும். ஏன்னா வேறு ஏதாவது பண்ணியிருக்காங்களாங்கிறத பற்றி எனக்கு தெரியல. இதான் ஒரு தகவல். இதுக்கு வந்து அண்ணாமலை அவர்கள் ஒரு பெரிய கண்டனம் தெரிவிச்சிருக்காரு. இந்த விஷயம் வந்து நம்ம அரசியல் ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு இந்த விஷயம் டீட்டெயிலில் தெரியணுங்கிறதுக்காக தான் நான் அவ்வளோ டீட்டெயிலாக சொல்லிட்டேன். அண்ணாமலை அவர்கள் என்ன சொல்லியிருக்காருன்னு சொன்னால், when reasons prevails, DMK's only response is violence. As BJP youth president S.J. Surya அவர்கள் firmly cornered the DMK with facts during a debate hosted by News 18 Tamilnadu. Hundreds of DMK goons armed with deadly weapons and soda bottles stormed the venue to attack him and our BJP youth wing karyakarta. Shockingly, the lights were deliberately switched off to aid the attackers. This is the grim and lawless atmosphere prevailing in Tamil Nadu under the DMK regime, where instead of arresting the perpetrators, police machinery works overtime to shield DMK goons. This is a chilling reminder of the DMK's dark old days in the age of no social media, when dissent was silenced by force and fear ruled the streets. இது வந்து முதல் அப்டேட். ரெண்டாவது, திருப்பூரில் ஒரு பொதுக்கூட்டம் நடந்துச்சுன்னு சொன்னது இல்லையா, அதில் வந்து அண்ணாமலை அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், இது நாங்கள் வந்து ஒரு யாத்திரை பயணமாக தான் பிளான் பண்ணியிருந்தாங்க. அமித்ஷா அவர்கள் வரும்போது என்ன சொல்லியிருந்தாரு, இதில் நீங்கள் ஒரு பொதுக்கூட்டமாக பிளான் பண்ணுங்கன்னு சொன்னார். அதனால் இப்போ பொதுக்கூட்டமாக பிளான் பண்ணுறோம் அப்படியே சொல்லிவிட்டு, நம்ம போன மாட்டில் கூட நம்ம அமித்ஷா அவர்கள் வரும்போது பேசியிருந்தோம். இந்த மாதிரி புரோட்டோகாலுக்கு வித்தியாசமாக அண்ணாமலை அவர்கள் தான் வந்து கடைசியில் பேசினார், அமித்ஷா அவர்களுக்கு முன்னாடி பேசலான்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. அதை வந்து இந்த வாட்டி என்ன பண்ணியிருக்காங்கன்னா மாற்றிட்டு அண்ணாமலை அவர்கள் பேசி முடிச்சதுக்கப்புறமா நயினார் நாகேந்திரன் அவர்கள் பேசியிருக்கிறாங்க. அப்போது வந்து என்ன பண்ணுறாங்கன்னு சொன்னால், நம்மளுக்கு பொதுவாக என்ன ஒரு தயக்கம் இல்லை, எதுக்காக இதெல்லாம் பண்ணியிருப்பாங்க நம்ம தெரியும் நம்மன்னு சொன்னால், அண்ணாமலை அவர்களுக்காக தான் மிகப்பெரிய கூட்டம் வருது, அதுதான் வந்து ஒரு பெரிய ஆர்வம் இருக்கும். அப்போ அண்ணாமலை அவர்கள் பேசி முடிச்சிட்டாருன்னு சொன்னால் கொஞ்சம் கூட்டம் கலையிறதுக்கான வாய்ப்பு இருக்குது இல்லையா. அப்போ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் அண்ணாமலை அவர்கள் கடைசியில் பேச வைக்கிறாங்க. அப்போ ஸ்பெஷல் கெஸ்ட்டை பொதுவாக கடைசியில் பேச வைக்கிறது. அப்போ இந்த வாட்டி என்ன சொல்லிட்டாங்கன்னு சொன்னால், அண்ணாமலை அவர்கள் பேசுறதுக்கு முன்னாடி எல்லோரும் அமைதியாக இருங்க, பேசி முடிச்ச அமைதியாக இருங்க, இதுக்கப்புறமா என்ன பேசுவாங்க, அதுக்கப்புறமா 2 தலைவர்கள் உங்களை பக்கத்தில் வந்து பார்ப்பாங்க. ஸோ எல்லா ஸ்பீச் முடிஞ்சதுக்கப்புறமா, அதனால் 2 தலைவர்கள் உங்கள் பக்கத்தில் வந்து பார்க்க போகிறதுனால இதான் அமைதியாக வெயிட் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. பிரில்லியண்ட்டான ஒரு பிளான் தான் வச்சுக்கோங்களேன். ஸோ தட் அண்ணாமலை அவர்களும் முன்னாடி பேசிடுறாரு, கடைசியில் பேசுகிற மாதிரி அந்த ப்ரோட்டோக்காலும் ஃபாலோ ஆகப்படும். பொதுமக்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வெயிட் பண்ணுவாங்க, ஏன்னா பக்கத்தில் தலைவர்கள் பார்ப்பாங்க, வெயிட் பண்ணுவாங்க. ஸோ எல்லாமே பேலன்ஸ் பண்ணியாச்சு. ஸோ பிரில்லியண்ட்டான ஒரு மூவ் தான். தலைவர் அவர்கள் பேசி முடிச்சதுக்கு பிறகு, நம்ம இளஞ்சிங்கம் அண்ணாமலை அவர்கள் பேசி முடிச்சதுக்கு பிறகு, நம்முடைய மாநில தலைவர் அவர்கள் பேச இருக்கின்றார். அது முடிச்சதுக்கு பிறகு உங்கள் அத்தனை பேர்த்தையும் அருகாமையிலேயே 2 தலைவர்களும் ஜீப்ல வந்து உங்களை பக்கத்திலேயே வந்து சந்தித்து விட்டு தான் போவார்கள். அதனால
கடைசி வரையா அமைதியாக இருக்க வேண்டும். நன்றி. ஸோ அதை வந்து இன்றைக்கி பண்ணிட்டாங்க. அதோடு தான் வந்து ஆரம்பிக்கிறாங்க ஸ்பீச்சையே. அப்போது அண்ணாமலை அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், திருப்பூரில் உள்ள பிரச்சனைகளை பற்றி நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, திருப்பூர் வந்து 80,000 கோடிக்கு மேலே வரி வருவாய் கொடுக்கக்கூடிய ஒரு இடம். ஆனால் வந்து இங்கே குப்பமேடை ஆக்கிட்டாங்க. மேயர் என்ன பண்ணுறாருன்னு சொன்னால், குப்பமேடை போடாதீங்கன்னு ப்ரொட்டஸ்ட் பண்ணவங்களை, அவரை சத்தம் போட்டு அவங்கள திட்டின ப்ரொட்டஸ்டர்ஸ் எல்லாத்தையும் நேரில் கூப்பிட்டு ஒருத்தராக மன்னிப்பு கேட்கணும்னு சொல்லி அந்த மன்னிப்பு கேட்குற வீடியோவில் ரெக்கார்டு பண்ணி பேசுகிற அளவுக்கு ஒரு கேவலமான ஒரு மனநிலையில் இருந்தவர். ஆனால் எல்லோரும் மன்னிப்பு கேட்டு அவர் வீடியோ ரெக்கார்ட் பண்ணதுக்கு அப்புறமா அடுத்த நாளே போய் அவங்க கிராமத்தில் குப்பை போடுற அளவுக்கு மோசமான நிலைமையில் இருக்குது. இன்னொரு கேவலமான ஒரு விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, காமெடியான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, திருப்பூரோட எம்எல்ஏ, திமுக ஒரே ஒரு எம்எல்ஏ இருக்காங்க, அந்த எம்எல்ஏ திமுகவோட மேயருக்கு அகெயின்ஸ்டாக ப்ரொட்டஸ்ட் பண்ணிகிட்ருக்காரு. இது எங்கேயாவது நம்ம பார்ப்போமா? அவங்களுடைய மேயர் அகெயின்ஸ்டாக அவங்களோட எம்எல்ஏ ப்ரொடெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறாரு. இது எங்கே தான் நடக்கும் இந்த கேள்வி கூத்துன்னு சொன்னால், கம்யூனிஸ்ட் கிட்ட தான் நடக்கும். கம்யூனிஸ்ட்லேயும் என்ன பண்ணுவாங்கன்னா, நாங்கள் வந்து அரசாங்கத்தால் எங்களால் பண்ண முடியல, நாங்கள் கட்சியாக நாங்கள் வந்து வேலை பண்ணுறோன்னு சொல்லி காமெடி பண்ணிகிட்டு இருப்பாங்க. அந்தளவுக்கு ஒரு தப்பான ஒரு சிஸ்டமில் தான் வந்து இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அவங்க ஏற்கனவே கொடுத்த வாக்குறுதிகளை நிறைவேற்றாமல் இப்போ வந்து ஸ்டாலின் அவர்கள் ஒரு புது திட்டத்தை அறிவிச்சு என்ன வச்சுக்காருன்னா, உங்களுடைய கனவு அப்படின்னு பொதுமக்கள்கிட்ட கேட்க போகிறோம். சரி, நான் என்னோட கனவை சொல்கிறேன். என் கனவு என்னது? தமிழ்நாட்டில் பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கணும், தமிழ்நாட்டில் இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கணும், தமிழ்நாட்டில் ஃபெசிலிட்டிஸ்லாம் ஒழுங்காக இருக்கணும். இதுதான் என்னோட கனவு. எல்லார்ட்டையும் கேட்டீங்கன்னா இதானங்க சொல்ல போகிறாங்க, வேறு என்னங்க கேட்க போகிறாங்க உங்கள்கிட்ட இருந்து? இதுதான் கேட்க போகிறாங்க. ஒரு அரசாங்கம் இதானே பண்ணணும் மெயினாக. அதை நீங்கள் பண்ணாமல், எல்லாத்துக்கும் தெரிஞ்ச விஷயத்தை பண்ணாமல், இப்படி நீங்கள் வந்து பொய் சொல்லிவிட்டு நான் 80% நிறைவேற்றினேன் 90% நிறைவேற்றினேன் பொய் சொல்லிட்டு தான் எப்படி அப்படிங்கிறாரு. ஆக்சுவலி 80% 90% பேசும்போது அவர் என்ன பண்ணியிருக்காருன்னு சொன்னால், ட்விட்டரில் ஒரு பதிவில் இவங்க ஒரு தடவை பேசினது எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணி அந்த ஒரு கிளிப்பிங் வீடியோ போட்டு அந்த வீடியோ நான் ப்ளே பண்ணிடுறேன். இன்னும் சொல்லுகிறேன், 199% இதுவரையில நாம் நம் தந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். 2021 சட்டமன்ற தேர்தலுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் கொடுத்த வாக்குறுதிகள் எவ்வளவு? 505. எல்லாம் யோனிங்க, கொடுத்த வாக்குறுதிகள் திமுக தேர்தல் அறிக்கையில கொடுத்த வாக்குறுதிகள் 505 வாக்குறுதிகள் கொடுத்திருக்கிறோம். அந்த 505 வாக்குறுதிகள்ல 389 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். இது மிச்சம் இருப்பது எவ்வளவு? 116. ஆக இன்னும் 114 வாக்குறுதிகளை நிறைவேற்றணும். தேர்தல் நேரத்தில் அறிவித்த திட்டங்கள் 90% மேல் நிறைவேற்றி காட்டியிருக்கிறோம். இன்னும் மிச்சம் இருக்கக்கூடிய திட்டங்கள் என்ன கேட்கலாம். இதில் நிறைவேற்றப்பட்ட திட்டங்கள், அறிவித்த திட்டங்கள் பல, அறிவிக்காத தேர்தல் நேரத்தில் சொல்லாத திட்டங்களும் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. அதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது. ரெண்டாயிரத்தி 2021 கொடுத்த 505 வாக்குறுதிகளை 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றி இருக்கிறோம். இந்த சாதனையை செஞ்சது திராவிட மாடல். அப்புறம் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த ரகுபதியில் ஒரு மந்திரி இருக்கார், சிறைத்துறை மந்திரியாக இருக்கிறார். அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, திருப்பரங்குன்றம் தீர்ப்பை பார்த்துட்டு சுடுகாட்டில் தான் வந்து நீங்கள் இறந்து போனவங்களை எரிக்கணும், அதை விட்டுட்டு நீங்கள் இடத்த மாற்றுறேன்னு சொன்னால் எப்படி? நடைமுறையை அப்படியே ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்கிறாரு. எனக்கு அவர்கிட்ட ஒரே ஒரு கேள்வி தான். இப்போது கலைஞர் கருணாநிதி இறந்தார், அவரை நீங்கள் சுடுகாட்டுக்கு தான் தூக்கிட்டு போயிருக்கணும், அதை விட்டு நீங்கள் மெரினாக்கு தூக்கிட்டு போனீங்கன்னு கேட்குறாரு. அவர் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், எனக்கு அந்த கலைஞர் மேலாம் மரியாதை இருக்குது, அரசியல் விதமாக நம்மளுக்கு வந்து மாற்று கருத்து இருந்தாலுமே அவர் முன்னாள் முதலமைச்சருக்கு உண்டான மரியாதை நம்ம கொடுப்போம். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? கோர்ட்டுக்கு தானே போனீங்க, இந்த மாதிரி அவர் வந்து மெரினாவில் புதைக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் இதே வாதத்தை அங்கேயே வச்சிருக்கலாமே, சுடுகாட்டில் போய் எரிக்க வேண்டியது எதுக்கு மாற்றுறீங்க, இடத்த எதுக்கு மாற்றுறீங்க அவருக்கு மட்டும் அப்படின்ற ஒரு கேள்வி வைக்கலாம் இல்லையா? அதனால் நீங்கள் உங்களுக்கு மட்டும் தான் பேச தெரியும், உங்களுக்கு மட்டும் தான் வாயிருக்குன்னு பேசாதீங்க, எங்களுக்கும் கரெக்டான கேள்வி கேட்க முடியும், எங்களுக்கும் வந்து இதே மாதிரியான அரசியல் பண்ண முடியும். அதனால் யோசிச்சு பேசுங்க. அவரெல்லாம் சிறையில் இருக்க வேண்டியவர் சிறைத்துறை அமைச்சராக இருக்கார், எவ்வளோ கேலி கூத்து அப்படிங்கிறாரு. அப்புறம் என்ன சொல்கிறாருன்னா, இப்போ ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்கிறாரு, அமித்ஷா அவர்களை அவதூறு ஷா அப்படின்னு சொல்லி அதை பேரையே மாற்றி, ஆக்சுவலி ஸ்பீக்கிங் என்னை பொறுத்த வரைக்கும் மோடிஜி அவர்களை வந்து ராகுல் காந்தி அவர்கள் இந்த மாதிரி மோடிங்கிறவங்கெல்லாம் வந்து தப்பானவங்களோ திருடர்களோ அந்த மாதிரி ஏதோ ஒன்று அவர் சொல்லியிருந்தார். அப்போது வந்து நீங்கள் ஒரு ஜாதியவே வந்து நீங்கள் அவமானப்படுத்துறீங்க, மோடிங்கிற பேரில், அதாவது மோடிங்கிறதையே நீங்கள் அவமானப்படுத்துறீங்கன்னு சொல்லிட்டு கேஸ் போட்டு அவர் கோர்ட்டில் போய் சாரியே கேட்டார். அதே போல் இந்த பேரையே மாற்றி அமித்ஷாங்கிறது அவதூறு ஷான்னு சொல்கிறதே எனக்கு தெரிஞ்சு அதே மாதிரியான ஒரு கேஸ் தான் நினைக்கிறேன். இதுக்கு அவங்க ஆக்சுவலி ஸ்பீக்கிங் கோர்ட்டில் கேஸ் போட்டாங்கன்னா, இவர் அவதூறு ஷான்னு சொன்னதுக்காக ஸ்டாலின் அவர்களும் மன்னிப்பு கேட்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதான் என்னுடைய புரிதல். நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு சொல்லுங்கள். அதை வந்து அண்ணாமலை அவர்கள் சொல்லிவிட்டு, அப்போ நானும் என்ன பண்ணலான்னு சொன்னால், ஒரு நிமிஷம் எனக்கு ஆகாது, அவர் வந்து அவதூறு பரப்புறதுனால அவதூறு ஷான்னு நீங்கள் சொல்கிறீங்களே, நீ முட்டாள்தனமாக ஆட்சி பண்ணுறதுனால உங்களை நான் முட்டாள் மூக்கான்னு சொல்லலாமா?
அப்போது அந்த மாதிரி பண்ணுறதுக்கு எவ்வளோ ஆகும்? அப்போ தனி மனித தாக்கல் பண்ண ஆரம்பிச்சுன்னா எங்களுக்கும் திருப்பி தனி மனித தாக்குதல் பண்ண தெரியும். அதனால் ஒரு பொசிஷனில் இருக்கவங்க பெரியவங்களாக இருக்காங்கன்னு சொன்னால் நீங்கள் கொஞ்சம் கௌரவமாக பேசி பழகுங்க, ஒரு நாகரிகமான அரசியல் பண்ணுங்கிறாரு. அப்புறம் சொல்கிறார் இந்த மாதிரிலாம் பேசுங்க நான் பயப்பட மாட்டேங்கிறாரு. உண்மையாகவே சொல்லப்போனால் அண்ணாமலை அவர்களை மட்டும்தான் பேச முடிகிற சூழல் தான் இப்போ தமிழ்நாட்டில் இருக்குது. ஏன்னா வேறு யாராவது இந்த மாதிரி பேசினாங்கன்னு சொன்னால் இல்லாட்டி திருப்பி பதிலடி கொடுத்தாலே அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. அப்போ எப்படின்னா இவங்க வந்து தப்பான அரசியல் பண்ணிவிட்டு எல்லாத்தையும் எல்லா எதிர்க்கட்சி தலைவர்கள் மேலேயும் தப்பான பழி போடுறது, என்ன வேணால் அவதூறு பரப்புறதெல்லாம் பண்ணிவிட்டு அதுக்கு ரிபட்டல் வந்துச்சுன்னா தூக்கி உள்ளே போட்டுறது. இது ஒரு பொறி வச்சு பிடிக்கிற மாதிரி பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ அண்ணாமலை ஒரு சொல்கிறார் நான்லாம் பயப்பட போகிறதில்ல, நாங்கள் யாருமே பயப்பட மாட்டோம், நீங்கள் இந்த மாதிரி பண்ணிங்கன்னா நாங்களும் இந்த மாதிரி பண்ணுவோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. இது வந்து ஒரு பெரிய ஒரு உத்வேகம் கொடுக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அங்கே இருக்கிற க்ரௌடுக்கு. ஸோ இந்த மாதிரி அவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி அரசியல் தான் திருப்பி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி. அப்புறம் கடைசியில் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால் இந்த எலெக்ஷன் ரொம்ப முக்கியம், திமுகவை நம்ம வீட்டுக்கு அனுப்ப வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம், நீங்கள் அதை விட்டுட்டு இந்த எலெக்ஷனை ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் எலெக்ஷனாக பண்ணிடாதீங்க, நான் வேணால் இவருக்கு ஓட்டு போட்டு பார்ப்போமே, இவருக்கு பண்ணி பார்ப்போமே, ஒரு பிங்கி பாங்கி போட்டு நம்ம யாராவது சூஸ் பண்ணுவோம்லாம் பண்ணிடாதீங்க, விளையாண்டுறாதீங்க, திமுகவை வந்து ஆட்சியை விட்டு அனுப்புறது அவ்வளோ முக்கியங்கிறார். அவர் பர்டிகுலராக அவர் மீன் பண்ணுறது வந்து விஜய்க்காக ஓட்டு போகிறவங்க நிறைய பேர்கிட்ட கேட்டிங்கன்னா சும்மா இந்த வாட்டி அவர் கொடுத்து பார்ப்போமே அப்படிங்கிறாங்க. அதுதான் அவர் மீன் பண்ணுறாருங்கிறது என்னோட புரிதல். ஏன்னு சொன்னால் விஜய் ஒரு நல்ல ஆட்சி பண்ணுவார், விஜய்க்கு திறமை இருக்குது, விஜய் வந்து நல்ல மனிதர், இப்படி பதில் சொல்கிறத விட நீங்கள் 90% எப்படி தான் பதில் கேட்பீங்கன்னு சொன்னால் இவங்களே பண்ணிகிட்டு இருக்காங்க, ஒரு தடவை தான் பண்ணி பார்ப்போமேங்கிறாங்க. அதாவது ஒரு 5 வருஷங்கிறது ஒரு சாதாரணமாக போச்சு. அந்த 5 வருஷத்தில் என்ன நடக்கும் என்ன சொல்கிறாருன்னா, இப்போது திமுக வந்து 4.5 லட்சம் கோடியிலேருந்து 9 லட்சம் கோடி ஆக்கிட்டாங்க, 5 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறாங்க. இந்த நிதி பிரச்சனையெல்லாம் சரி பண்ணுறதுக்கே 2 வருஷம் ஆகும். சிஎம் மட்டும் பிரச்சனை கிடையாது, அதுக்கப்புறம் 35 மந்திரிகள் இருக்காங்க, 234 எம்எல்ஏ இருக்காங்க. அப்போ நீங்கள் பாட்டுக்கு என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னால் ஒரு விளையாட்டுக்கு ஒரு ட்ரையல் அண்ட் எரரில் ஒரு எக்ஸ்பெரிமெண்டேஷனாக பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த புரிதல் இருக்கணும், அரசாங்கம் நடத்த தெரியணும். அதெல்லாம் தெரியாமல் நீங்கள் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் அதுக்கு என்னவா முடிகிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொன்னால் நீங்கள் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணுறேன்ற பேரில் ஓட்டு போட்டிங்கன்னு சொன்னால் திரும்ப திமுகவே ஆட்சிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்குது. அதனால் ஃபுல் ஃபோக்கஸ் திமுகவை ஆட்சியிலேருந்து விளக்குறது தான் இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதோட என்ன சொல்கிறது ஸ்பீச்சை வந்து க்ளோஸ் பண்ணுறாரு. அப்புறம் ஒன்று சொல்கிறார், என்ன சொல்கிறாருன்னா அண்ணா அவர்களுடைய ஸ்பீச்சில் நிறையா இருக்குங்கிறதுக்காக நம்ம வந்து அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்க முடியாது, இப்போ காக்கா நிறையா இருக்குது, அதுக்காக காக்காவை நம்மளோட நேஷனல் பறவையை வைக்க முடியாது, மயிலை நம்ம நேஷனல் பறவையை வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொன்னார். காக்காவும் நல்ல பறவை தான், நம்ம முன்னோர்கள் தான், நம்ம அது மாதிரிலாம் மதிப்பு குறையெல்லாம் கிடையாது. பட் இந்த எக்ஸாம்பிளை வச்சு பார்க்கும்போது திமுக அலையன்ஸில் நிறைய பேர் இருக்கலாம், காங்கிரஸ் இருக்கலாம், விசிகா இருக்கலாம், எல்லாம் இருக்கலாம். ஆனால் காங்கிரஸ் வந்து விஜய் கூட போகலாமான்னு தவிச்சிட்ருக்கிறாங்க. விசிகா வந்து ஒரு பக்கம் இங்கே பார்க்குறாரு, ஒரு பக்கம் அந்த பக்கம் பார்த்துக்கு அவரு தொடர்வாருன்னு நம்மளுக்கு தெரியல. அங்கே நிறைய பேர் இருந்தாலுமே திமுக அலையன்ஸ் காக்கா மாதிரி இருக்குது, பிஜேபி இருக்கிற அலையன்ஸ் வந்து என்டிஏ அலையன்ஸ் வந்து மயில் மாதிரி இருக்குது. அதனால் நீங்கள் அங்கே நிறைய பேர் இருக்காங்க, அவங்க ஜெயிச்சிருவாங்க அப்படிலாம் பார்க்காதீங்க, இங்கே தான் வந்து கரெக்டான ஆளுங்க இருக்காங்க, இங்கே ஓட்டு போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு ஸ்பீச்சை முடிச்சுட்டு இதான் வந்து அந்த ஸ்பீச்சோட ஹைலைட்ஸ். அப்புறம் பயிர்க்கடன் பற்றி பேசும்போது தமிழக கூட்டுறவு சங்கங்களில் பழைய பயிர்க்கடன் முழு தொகையையும் கட்டிவிட்டு புதிய கடன் புதுப்பிப்புக்காக காத்திருக்கும் பல ஆயிரக்கணக்கான விவசாயிகள் பயிர்க்கடன் புதுப்பிக்கப்படாததால் கடும் பண நெருக்கடியில் சிக்கியுள்ளனர். பொங்கலுக்கு ரேஷன் அட்டைதாரர்களுக்கு 3000 கொடுக்க திமுக அரசிடம் பணம் இல்லாமல் விவசாயிகளின் பயிர்க்கடன் பணத்தை மடை மாற்றி பல ஆயிரக்கணக்கான விவசாயிகளை இன்று மன உளைச்சலுக்கு தள்ளியிருக்கிறது திமுக அரசு. பொங்கல் பண்டிகை கொண்டாடுவதை விவசாயத்தை போற்றுவதற்காகத்தான் எனும்போது தங்களது தேர்தல் விளம்பரத்துக்காக விவசாயிகளை திட்டமிட்டு மோசடி செய்திருக்கிறது திமுக அரசு. உடனடியாக விவசாயிகளின் பயிர்க்கடன்களை புதுப்பித்து அதற்கான பணத்தை விடுவிக்க வேண்டும் என்றும் விவசாயிகளின் வாழ்க்கையுடன் விளையாட வேண்டாம் என்றும் திமுக அரசை வலியுறுத்துகிறேன். ரொம்ப துரதிருஷ்டவசமானவர் சொல்கிற மாதிரி பொங்கலே விவசாயிகளுக்காக வேண்டாம், அவங்கள அடிச்சுட்டு நீங்கள் மற்றவங்களுக்குலாம் வந்து கரும்பு கொடுத்து மற்றவங்களாம் என்ன பண்ணி என்ன பிரயோஜனங்கிற மாதிரி இருக்குது. இந்த ஹாப்பி பர்த்டே ஃபங்க்ஷனில் வந்து அந்த பர்த்டே பாயை விட்டுட்டு பாக்கி எவ்வளோ கேக் சாப்பிட்ற மாதிரி இருக்குது இது பார்த்தா. ஆக்சுவலாக எனக்கு வந்து இப்போ 2 நாள் முடி நான் வந்து என்ன பண்ணியிருப்பேன்னு சொன்னால் சிவராஜ் சிங் சௌஹானோட வீடியோ, அவர்களுடைய வீடியோ வந்து நான் போஸ்ட் பண்ணி நம்மளோட அண்ணாமலையோட 2 நாள் முடி அண்ணாமலையோட வந்து போஸ்ட் பண்ணியிருப்போம். அவர் வந்து அக்ரிகல்ச்சர் மினிஸ்டர் மாமாஜின்னு சொல்லி சொல்லுவாங்க, ரொம்ப நாள் அதாவது வெற்றிகரமாக மத்திய பிரதேசோட சிஎம்மாக இருந்தவர். அவரோட ஸ்பீச் இப்போ தான் நான் ஃபஸ்ட் டைம் கேட்குறேன். அவ்வளோ தூரம் மனசார பேசுகிறார், எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, ரொம்ப எக்ஸ்ட்ரீம்லி இம்ப்ரெசிவாக இருந்தது. அவர் விவசாயிங்க மேலே உள்ள பாசத்தில் அவர் பேசியிருப்பார், விவசாயிகளை கண்டுக்கவே மாட்டேங்கிறீங்களேப்பான்னு சொல்லிட்டு பேசியிருப்பார். ப்ரில்லியண்ட்டாக இருந்துச்சு, நீங்கள் ஒரு வேளை பார்க்கலன்னு அதை பாருங்கள். ரொம்ப ஹார்ட் வார்மிங்காக இருந்துச்சு அவர் சிவராஜ் சிங் சௌஹான் அவர்கள் பேசினது. ஸோ அவர் வந்து விவசாயிகளை பற்றி பேசியிருப்பார். எனக்கு இது பேசும்போது எனக்கு விவசாயிகளை பற்றி அவர் பேசினது ஞாபகம் வந்துச்சு, அதனால் அதை நான் லிங்க் பண்ணிக்கிட்டேன். கடைசியில் ஜெய்சங்கர் அவர்களுடைய பர்த்டே போல் இன்றைக்கி நேற்று. ஸோ அதுக்கு வந்து பர்த்டே விஷ் பண்ணிட்டாரு. எனக்கு வந்து என்னென்னா அவர் ஒரு தமிழராக ஜெய்சங்கர் அவர்கள் வந்து இப்போ உலக அரங்கில் மிகப்பெரிய இடத்துல இருக்கிறார். நம்ம ஜியோ பாலிட்டிக்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருக்கிறதுனால சொல்கிறேன். ஜியோ பாலிட்டிக் அரங்கில் உலக அரங்கில் வந்து எல்லா உலக நாடுகள் மத்தியிலையும் மோடிஜிக்கு அடுத்ததாக ஜெய்சங்கர் மேலே அவ்வளோ பெரிய மதிப்பு மரியாதை இருக்குது.
பூட்டின் அவர்கள் வந்து ஜெய்சங்கர் அவர்களோட நேரடியாக 1-on-1 மீட்டிங் வந்து பேசுகிறாங்க, அஜித் அவர்களோட 1-on-1 மீட்டிங் பேசுகிறாங்க. ஸோ அப்படி நம்ம தமிழர்கள் அவர் வந்து இப்போ கூட என்ன நடந்துச்சுன்னு சொன்னால், ஒரு இன்டர்வியூவில் வந்து அவங்க கேட்குறாங்க, உங்கள் இந்தியாவில் வந்து மைனாரிட்டிஸ் மேலெலாம் நிறைய பிரச்சனை நடக்குது, முஸ்லீம்களுக்கு வந்து அங்கே பாதுகாப்பு இல்லைங்கிறாங்க, அப்புறம் வந்து கிறிஸ்தவர்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சைடில் ஒரு பிட்டு தமிழர்களுக்கு இந்தியாவில் பாதுகாப்பு இல்லைன்னு சொல்கிறாங்களேன்னு சொல்லிட்டு ஒரு என்ன சொல்கிறது வில்லத்தனமான ஒரு கேள்வி. அதுக்கு ஒரு என்ன பதில் சொல்லியிருந்தாருன்னு சொன்னால், அதாவது அப்போலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லலை. அப்படின்னு சொன்னால் நானும் தமிழ் தான், நான் வந்து நிம்மதியாக தான் இருக்கேன், அப்போலாம் ஒன்றும் இல்லையே அப்படின்னு சொல்லி பதில் சொல்லியிருப்பார். ஸோ அவர் வந்து வெளிப்படையாக கௌரவமாக தன்னை ஒரு தமிழர்னு சொல்லி அடையாளப்படுத்திக்கிறார் உலக அரங்கிலையுமே. ஆனால் நம்ம ஊரில் அவருக்கு போதுமான அளவு அங்கீகாரம் கிடைக்கல, நம்ம ஊரில் போதுமான அளவு முக்கியத்துவம் கிடைக்கலன்னு தெரியும் போது நம்மளுக்கு வருத்தமாக இருக்குது. நாளைக்கு வரலாறுல அவர் வந்து ஒரு மிகப்பெரிய இடம் பிடிக்க போகிற ஒரு நபர் தான். ஸோ அவருக்கு நம்மளும் நம்மளுடைய சார்பாக பிலேட்டட் ஹாப்பி பர்த்டே விஷயம் சொல்லிப்போம். ஸோ இதெல்லாம் தான் வந்து இன்னையோடைய அண்ணாமலை டுடே. உங்களோட கருத்துக்கள் பதிவு பண்ணுங்கள். மேலும் ஒரு பாசிட்டிவ் வீடியோ சந்திக்கிறேன். வணக்கம்.